பள்ளிவாசல்களில் முக்கியமாக இந்த தங்களை தாங்களே தௌஹீது சொல்லிக்கொள்கிற ஆட்கள் இதில் பள்ளிவாசலில் ஜமாத்தா தொழுகிறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறிய. கியாமுல் லைலுங்கிற தொழுகை எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் விதிக்கப்பட்டது அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. மல்லாருக்கும் சொல்லப்பட்டிருந்தா யாயு அல்லதீன ஆமனு குபில் லைலன்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்ல ஐயோன் நாசுன்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்ல ஐயோல் முஸம்மில் துப்பட்டியை கோத்து கொண்டு இருக்கக்கூடிய ரசூல் அவர்களே, நீங்க எழுப்பி தொழுவுங்க, நீங்க தொழுவுங்க. எல்லாரையும் மத்தால ரசூல்லா எல்லாரும் கியாமுல் லைல் தொழுவுங்க அந்த ரசூல்லா யாரையும் ஏவல. ஒண்ணு இதை மட்டும் சொல்லல. பாதி ராத்திரி தொழுவிக்கிறீங்க, கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. சிதுகுண்டா கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க, புசுகுண்டா குறைச்சிக்கிறீங்க. இவன் 8 தான் எப்படி பிக்ஸ் பண்றான்? கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லையே. என்னைக்கு தொழுவினாலும் 8 தான் தொழுகிறான். கியாமுல் லைலு ஜமாத்தோட இவங்க தொழுக வைக்கிறது பிதஅத்து. ரசூல்லா சொல்லாதது, தொழுவுங்கன்னு ஏவாதது முதல் பிதஅத்து. 2வது பிதஅத்து இதை ரமலான்ல மட்டும் தொழுகிறது 2வது பிதஅத்து. 3வது பிதஅத்து வருஷம் பூரா தொழுவணுமே அப்படிலாம் சொல்லியிருக்கான் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்ப 3வது பிதஅத்து கடைசி 10ல மட்டும் தொழுகிறது 3வது பிதஅத்து. 4வது பிதஅத்து இதை ஜமாத்தா தொழுகிறது 4வது பிதஅத்து. ரசூல்லா எந்த பள்ளியில ஜமாத்தா தொழுதாங்க. 5வது பிதஅத்து வாய் விட்டு போதுறது, ஜஹரா ஓதுறது, இஷாக்கு ஓதுற மாதிரி, மாரிபுக்கு ஓதுற மாதிரி, அது 5வது பிதஅத்து. 6வது பிதஅத்து வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல்ல எந்த தொழுகைக்காக வகுப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாம இதை கொண்டுகிட்டு உள்ளக்க நுழைச்சு பண்றது 6வது பிதஅத்து. 7வது பிதஅத்து அதுக்காக கரண்டை செலவழிக்கிறது, தண்ணியை செலவழிக்கிறது 7வது பிதஅத்து. 8வது பிதஅத்து 8 ரக்காத்து மட்டுமே தொழுகிறது 8வது பிதஅத்து. அந்த குர்ஆன் ஆயத்துல கொஞ்சம் கூட தொழுவுங்க, குறைய தொழுவுங்க. 1வது பிறகு 8 தொழுவு, 2வது பிறகு 10 தொழுவு, 3வது பிறகு 6 தொழுவு, அப்படிலாம் செய்யணும். அதுவும் அடுத்த பிதஅத்து. இப்படி பிதஅத்துக்கு மேல பிதஅத்து, பிதஅத்துக்கு மேல பிதஅத்து, பிதஅத்துக்கு மேல பிதஅத்தை பண்ணிக்கிட்டு நாங்க தான் சுன்னத்தை நடத்துறோம். இதுதான் நபி வழி, இதுதான் ரசூல்லா மேல பொய் சொல்றது இல்லையா? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மேல மனம் போய் தெரிஞ்சுக்கிட்ட பொய் சொல்றானோ அவன் போய் நரகத்துல அவன்கிட்ட சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கிறட்டும். ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். அப்ப இது ரசூல்லா மேல சொல்ற பொய்யிலவா? ஆனால் நான் கியாமுல் லைல் தொழுவ போறேன்னு ஒருத்தன் போனா தடுக்க மாட்டேன். காரணம் எப்படியாவது தொழுவுத்தானே செய்யறான், தொழுவுன்னு. இது அதுக்காக தொழுகிறது இல்ல, மேல் வணக்கம் செய்ய விடாம தராவிய 20 ரக்காத் தொழு விடாம கெடுக்கிறதுக்காக செய்யுது. அவன்கிட்ட நோக்கம் வணக்கத்தை குறைக்கணும், இல்லாத ஒரு வணக்கத்தை உண்டாக்கணும், இருக்கிற வணக்கத்தை கட் பண்ணணும், ஃபர்லஸ் இல்லைன்னு ஆக்கணும், இல்லாத ஒன்றை ஃபர்லா மாத்தணும். இதுதான் அவங்களோட மெத்தட். இதுக்கு ரசூல் நபி வழியில் ஒரு பொய்யை வேற சொல்லிக்கிடுவானு. இந்த வழியில் எப்ப ரசூல்லா போனா, எப்ப ரசூல்லா கியாமுல் லைல் தொழுவுங்கன்னு சொன்னாங்க, எப்ப 8 ரக்காத்து தொழுவுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க, எல்லாமே ஃப்ராடு, மக்களை ஏமாத்துறதுக்கு உள்ளது. தொழுவுனா நன்மை கிடைக்குமா? கிடைக்கும், அது வேற விஷயம், அது வேற சப்ஜெக்ட். தொழுவுனா நன்மை கிடைக்குமா? தொழுவுனா கிடைக்கும். ஆனா தொழுவுறது தான் முக்கியங்கிற மாதிரி, இந்த தொழுகையை தொழுவுறது தராவியை தொழுவுறதை விட சிறந்தது முக்கியங்கிற மாதிரி கொண்டு வரான். அது ஃப்ராடு. அது அடுத்த ஃப்ராடு. தஹஜ்ஜுதுங்கிறது தூங்கி ஒருத்தர் எந்திரிச்சா தான் அவர் மதி மயங்கி இருக்கணும். ஒரு நேரம் ஒரு செகண்டாவது அவருக்கு மதி மயங்கிட்டு குளிச்சா தான் தஹஜ்ஜுது, இல்லைன்னா தஹஜ்ஜுது வராது. இது அப்படியே இல்லையா? தராவிக்கு பிறகு நேரம் அடிச்சு விட்டுறானே, எங்க போய் தூங்குறாங்க? தூங்காம எப்படி தஹஜ்ஜுது வரும்?